தலைப்புச் செய்திகள். மாநிலங்களவை உறுப்பினராக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேர் நேற்று வெள்ளிக்கிழமை பதவியேற்றனர். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் 4வது நாளாக நேற்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடங்கியது. இந்தியா கூட்டணி எம்பிக்கள் 3வது நாளாக சோனியா காந்தி தலைமையில் போராட்டம். காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண்ணின் தந்தை வனராஜ் உள்ளிட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ரூபாய் 3000 கோடி மோசடி புகாரில் அனில் அம்பானி குழுமத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய டெண்டர் ஒதுக்கீட்டில் நடந்த 397 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய கோரிய மனுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நேற்று வெள்ளிக்கிழமை பாம்பன் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டது. திமுக ஆட்சியில் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற பெயரில் புதிய பிரச்சார பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையில் ஆட்சி அமைந்தால் தவிர வேறு எந்த கட்சி தலைமையிலான ஆட்சியிலும் பங்கு கேட்க மாட்டோம் என மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் சண்முகம் தெரிவித்தார். வரதட்சணை கொடுமையால் திருப்பூரைச் சேர்ந்த புதுமண பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ஜாமீன் கோரி அவரது கணவர், மாமனார், மாமியார் தாக்கல் செய்த மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கூலி படத்தின் கடைசி 2 நாள் ஷெட்யூலில் ரஜினி சார் சுயசரிதை எழுதுவதில் மும்முரமாக இருந்தார். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பேட்டி. இந்தியனாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதையையும் கடமையையும் நான் செய்ய போகிறேன். சென்னை விமான நிலையத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் பேட்டி. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்திருந்த வழக்கு ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். IRS அதிகாரிகள் பாஸ்கர் ராவின் ரூபாய் 3 கோடி வீடு மற்றும் 66 லட்சம் பணம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒப்படைப்பு. உயிலின்படி ஒப்படைத்த உறவினர்களுக்கு தேவஸ்தானம் அதிகாரி பாராட்டு. தகாத உறவு காரணமாக தனது 2 குழந்தைகளை கொலை செய்த தாய் மற்றும் ஆண் நண்பருக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்தது காஞ்சிபுரம் மகளிர் நீதிமன்றம். நீங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து விடுபட்ட 50 மாத நிலுவத் தொகை ரூபாய் 50,000 சேர்த்து உதவித்தொகையாக வழங்க வேண்டும் என திமுக அரசுக்கு முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். ரூபாய் 3.24 கோடி ரூபாய் வழிப்பறி வழக்கில் கைதான திருவாரூர் பாஜக நிர்வாகிகள் 2 பேர் கட்சியில் இருந்து நீக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உத்தரவு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.